அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய 8வது நாள். தினம் ஒரு திருவெண்பாவை என்ற வரிசையில் இன்றைய தினம் திருவெண்பாவையின் 8வது பாடலை பார்க்கலாம். வாருங்கள். கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுபொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈதன்ன உறக்கமோ வாய்திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடு ஏலோர் எம்பாவாய். பாடலினுடைய பொருள்: உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியை எழுப்ப வந்த பெண்கள், அன்பு தோழியே, கோழி கூவிவிட்டது, பறவைகள் கீச்சிடுகின்றன, சரிகம பதனி என்னும் 7 ஸ்வரங்களுடன் வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன, நம் அண்ணாமலையாரின் கோவிலில் வெண் சங்குகள் முழங்குகின்றன. இந்த இனிய வேளையில் உலக இருள் எப்படி விலகுகின்றதோ அதுபோல் பரஞ்சோதியாய் ஒளி வீசும் சிவனை பற்றி நாங்கள் பேசுகின்றோம். அவனது பெரும் கருணையை எண்ணி வியக்கின்றோம். அவனது சிறப்புகளை பாடுகின்றோம். ஆனால் நீயோ எதுவும் காதில் விழாமல் தூங்குகின்றாயே. இந்த உறக்கத்திற்கு சொந்தமானவளே, இன்னும் பேச மாட்டேன் என்கிறாயே. வாழ்க நீ. பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவபக்தி பற்றி தெரியுமல்லவா? அவர் வராக வடிவமெடுத்து சிவனை காணச் சென்றவர். அப்படிப்பட்ட பெருமையுடைய உலகத்துக்கே தலைவனான சிவனை ஏழைகளின் தோழனை பாடி மகிழ உடனே புறப்படு என்றனர். இந்த பாடலினுடைய விளக்கம்: இறைவன் மனிதர்களின் மனங்களில் உள்ள இருளை போக்குபவர். பனி படர்ந்த இருள் சூழ்ந்த மார்கழி காலை பொழுதை சூரியன் எப்படி பிரகாசமாக்குகின்றானோ அதேபோல ஆணவம், பொறாமை, அறியாமை போன்ற இருள் சூழ்ந்த மனிதர்களின் மனதை சிவபெருமான் ஒளி வெள்ளத்தை பாய்ச்சி பிரகாசிக்கின்றார் என்ற அருமையான செய்தியை மக்கள் மனங்களில் பாய்ச்சவே மாணிக்கவாசக பெருமான் இப்பாடலை அருளியுள்ளார். நன்றி.